வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகர ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தார். செவ்வாயோட இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சூரியன் வந்து 8ஆம் அதிபதி. அவரும் 4ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. குருவோட போய் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருப்பார் சூரிய பகவானும். இந்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படும். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல போய் சேர்ந்துருவார். ஓவரால சொன்னப்பா இது வந்து ஒரு நல்ல மாதம். மாற்றங்கள் நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனை, பணப்பிரச்சனை நிறைய இருக்கும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, உறவுகளோட பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தான் போய்கிட்டு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. சொந்த தொழில் எடுத்துக்கிட்டால் அடிமையில் அடி, சொந்த தொழில் பண்ண முடியல, வியாபாரம் சரியாக போகமாட்டிருக்கு. சரி வியாபாரம் தான் இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் வேலையும் அங்கே வந்து சரியில்லாமல் போகுது. அங்கே நல்ல வேலையில் இருந்தாலுமே சம்பளம் வந்து சரியாக வரமாட்டுக்கு. ஒரு சிலர் வந்து வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. பணத்தை சம்பாதிக்க போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த மகர ராசிக்காரங்க. ஆனால் அது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும். பண வரவு வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு. பணம் வருங்க. ஏன்னா குடும்பத்தால் சனி பகவான் இருக்காது, 2ஆம் இடத்துல ராசிநாதர் இருக்காரு. போராடுவீங்க, ஆனால் பணத்தை சம்பாதிக்க நிறையா போராடுவீங்க. இதுவரை போராடி இருப்பீங்க, ஆனால் பணம் வர வந்திருக்காது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஏற்ற பணம் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. முயற்சி நிறைய செய்ய வைப்பாங்க. முயற்சி இதுவரை எடுத்துருப்பாட்டீங்க, எடுத்திருந்தாலும் பலன் இல்லாமல் இருக்கும். இந்த வட்டம் முயற்சி எடுக்க வைப்பாங்க, நீங்கள் எடுக்கவும் செய்வீங்க, அதுக்கேற்ற பலனும் கிடைக்கும். பணமும் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. வெற்றி பெறுவீங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அடி மேலே அடி வச்சு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருப்பெயர்ச்சி நடைபெறும். இந்த குருப்பெயர்ச்சியிலேயே அடுத்தடுத்து வந்து இந்த ஏப்ரல் மாதத்திலே நல்ல பலன்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குரு பகவான். சில நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வந்து உங்களை தேடி வரும். 4ஆம் இடத்துல வந்து குரு பகவானை பார்க்கறதுனால உங்கள் அம்மாவோடத்தில் இந்த உடல் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. தாயார் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள், சொந்தக்காரங்களோட உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள், இதெல்லாமே விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை நிலம் வாங்குறதோ, இல்லை பழைய வீடு புதுப்பிக்கிறதோ, இந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். புது வாகனம் வாங்குறது, இல்லை பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அப்புறம் பழைய காரை இது புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான யோகங்கள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நல்ல மாதம் தான், அற்புதமான மாதம், பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பயிற்சி ஆவார். அவர் பயிற்சியாகி குருவோட போய் சேர்ந்துருவார். 8ஆம் அதிபதி தான் சூரியன். அவர் வந்து குருவோட போய் சேர்ந்துருவார். சில பேர்த்துக்கெலாம் இந்த மாதம் வந்து அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் மகர ராசிக்காரங்க. எல்லாத்துக்கும் அமையும்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அமையும். நிறையா பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பல தடைகளை சந்திச்சிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதம் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு. நிறையா பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, வேலைக்கே நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சொந்த தொழில் செய்கிறவருக்கு லாபம் வந்து உண்டாகும். செலவுகள் வந்து இருந்தாலுமே நல்ல லாபம் வந்து உண்டாகும். பண வரவு ஏற்கனவே இதுவரை இருந்திருக்காது, பண வரவு வரும். நீங்கள் நல்ல முதலீடு வந்து பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மகர ராசிக்காரருக்கு. நிறைய மகர ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தீராத வியாதியால் வந்து அவஸ்தைப்பட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய மருந்து செலவுகள், மாத்திரை செலவுகள் வந்திருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக இந்த மாதம் வந்து குறையும். அடுத்து குறிப்பெயர்ச்சியில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். நல்ல மாதம், இது வந்து பயன்படுத்திக்கொள்வது நல்லது. உடல் நலத்தில் வந்து அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, அதாவது பெரிய இது இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் குறையிறக்கான மாதமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க இந்த மாதம். இந்த மாதம் வந்து 24ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடைபெறும். உங்கள் சுக்கிரனா 10ஆம் அதிபதி, அவர் வந்து 4ஆம் வீட்டில் போய் பயிற்சி ஆகிறாரு. அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்த மாதம். பணவரவு அதிகரிக்கும், லாபம் உண்டாகும், புதிய முதலீடுகள் அமையும். இதுவரை தொழிலை வந்து இழந்தவங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் வந்து அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மகர ராசியை பொறுத்தவரை ஏகப்பட்ட மாற்றங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஏப்ரல் 15 வந்து மாற்றம் அமையும். அது அப்படி அமையலாட்டி ஏப்ரல் 24க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஒரு நல்ல மாதம்.
உங்களை வந்து ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடியே நீங்கள் வந்து நல்லா வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்களோட முயற்சிகள் தான் வெற்றி அடையக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க. அடுத்தவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. வேலை இல்லாதவங்க நல்ல வேலை அமையும், தொழில் இல்லாதவங்க நல்ல தொழில் அமையும், பண வரவு உண்டாகும், புதிய வீடு வாங்குவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க, கார் வந்து சரி பண்ணுவீங்க, ஏதாவது புதிய கார் வாங்குவீங்க, வாகனம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் யோகம் எல்லாமே இந்த மாதம் அமையும். அடுத்து வந்து குருப்பெயர்ச்சி வந்து நடக்கிறதுனால உங்களோட கஷ்டமெல்லாம் விலகி உங்களோட ஒரு பொற்காலமாக வந்து குருப்பெயர்ச்சியை அடுத்து இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கடுத்து குருப்பெயர்ச்சி வருது. எல்லாமே ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். கண்டிப்பாக இதுவரை நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த ஏப்ரல் மாதத்தும் தொடங்கிடுச்சு. அதனால் எந்த கவலையும் படாமல் முயற்சி மட்டும் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும்.